நாம் 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிப்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எவ்வளவு தெளிவாக வேதம் சொல்லுது பாருங்கள். ஒரு மனுஷன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அதாவது 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது முடியாதுன்னே சொல்லிட்டார். அது எதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம்னாக்கும் நாம் தவறு செய்கிறோம்னு அர்த்தம். ஆண்டவரே முடியாதுன்னு சொன்னது எப்படி நம்மளால் முடியும்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் இடத்தில் அன்பு கூர்ந்தால் நீங்கள் உலகத்தில் அன்பு கூற முடியாது. ஸோ இதுதான் தேவனுடைய வார்த்தை, ரொம்ப தெளிவாக இருக்குது. அன்பு கூறுறோமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரியும்? உதாரணத்துக்கு பொருள் ஆசை அப்படின்னு கேட்கும்போது, பொருளை சம்பாதிக்கிறது தப்பா, பொருள் நமக்கு வேண்டாமா அப்படின்னா இல்லவே கிடையாது. அதில் ஒரு சின்ன ஷார்ப் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த பொருள் போகும்போது நமக்குள்ளே துக்கம் வருது அப்படின்னு சொன்னால் நாம் பொருள் ஆசை உள்ளவங்களாக இருக்கிறோம். ஒரு தற்காலிகமான வருத்தம் வரும், நஷ்டம் வரும் பொழுது, அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் உங்களுடைய இருதயத்தில் சமாதானமே போயிடுது. அதே மாதிரிக்க ஒரு பதவி உயர்வு வருது, நம்ம ரொம்ப அகமகிழ்ந்து களி கூறுறோம். எக்ஸைட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சந்தோஷங்கிறது எல்லாருக்கும் உண்டு. நமக்கு ஒரு லாபம் வரும்போது, பணம் வரும்போது, பிஸ்னஸில் முன்னேற்றம் வரும் பொழுது, பதவியில் உயர்வு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவே ஒரு களி கூறுதலாக, ஒரு எக்ஸைட்மெண்ட், ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பெரிய அக்களிப்பாக சந்தோஷமாக மாறுகிறது. அல்லது ஒரு நஷ்டம் வரும் பொழுது, அதில் ஒரு கஷ்டம் வரும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு தாங்க முடியாத ஒரு துக்கம் அப்படின்னா ரொம்ப பாதிப்பு உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னோம். லேசான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அது வேறு. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆனால் அதிகமாக அது நம்மை பாதிக்கிறது என்று சொன்னால் நாம் உலகத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அர்த்தம். இந்த உலகம் அப்படின்னு சொல்லும்போது, பிதான்னு சொல்லும்போது 2 விதமான வேல்யூ சிஸ்டம். நம்ம சபையில் அது ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். தேவன் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் ரோமர் 8:28-29 நம்ம வாசிக்கும்போது அதில் தெளிவாக இருக்குது. தேவன் எவர்களையெல்லாம் முன்குறித்து அழைத்தாரோ அவர்களை தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக தான் அப்படி அழைச்சிருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்கு அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல், திவ்ய சுவாபத்தை நாம் அடைய வேண்டும் இந்த பூமியிலேயே. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பெரும்பாலும் போதிக்கிறது என்னென்னா, நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகணும் அப்படிங்கிறதான். ஆனால் ஆண்டவர் சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்கள் கையிலே இருக்குனார், இங்கேயே இருக்குனார். அப்போ தேவனுடைய நோக்கத்துக்கும் நம்முடைய நோக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவனுடைய வேல்யூ சிஸ்டம், அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல், அதுதான் நம்ம இந்த பூமியிலே அதை அடையணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கம். ஆனால் நம்ம எப்படியாவது பரலோகம் போயிடணும், இங்கே உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணணும், அங்கே போய் பரலோகத்தை என்ஜாய் பண்ணணும். அதுதான் அந்த காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த உலகத்தை நீ, உலக மனிதன் கூட சொல்லியிருக்கார் பழமொழியாக, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு பணம் இல்லைன்னா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் தேவ பக்தி உள்ளவங்க ஒன்றுமே இல்லாட்டாலும் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் பவுல் சொன்னார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நிறைவாக இருக்கவும் குறைவாக இருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். அதனால் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கவும், இல்லாமல் இருந்தாலும் சந்தோஷமாக. அது எப்படி? இருந்தாலும் இல்லாட்டாலும் எப்போ சந்தோஷமாக இருக்கும்னா, நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்போம். வேலை இருந்தாலும் சந்தோஷம், வேலை போனாலும் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஏதோ ஒரு பிழைப்புக்கு வழியை தர உங்களால் முடியும். ஆக தேவன் பேரில் நம்பிக்கை இருந்தோம்னு சொன்னால், நாம் உலக பொருள்கள் இருந்தாலும் போனாலும் அதனால் பெரிய ஒரு சந்தோஷமோ பெரிய ஒரு பாதிப்போ நமக்கு வந்துடாது. வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். போயிடுச்சுனாலும் யோபு போல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தேவன் நம்மோடு கூட இருப்பதினால், தேவனை அறியக்கூடிய அறிவினால் நாம் சந்தோஷமாக இருக்கணுமே ஒழிய,
அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், அவர் என்னுடைய அன்பு தகப்பனாக இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். எனவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய எல்லாமே அந்த ரோமர் 8:28 என்ன எழுதியிருக்கு பாருங்க. விசுவாசமுள்ளவர்களாய் அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சில நேரங்களில் நமக்கு பாடுகள் வருது, கஷ்டங்கள் வருது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுவும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நடக்கணுமா? இது தேவனுடைய சித்தமா? என்ன எழுதியிருக்க? அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. ஒரு சகோதரனுடைய சாட்சியை கேட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் பாதிக்கப்பட்ட பொழுது அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய தீர்மானத்தின்படி நான் உன்னை உலக பிரகாரமாக நான் ஒரு முன்னேற்றமான ஒரு காரியங்களை தீர்மானித்து கொண்டு அதுக்கு போக இப்போ மனதாக இருந்தேன். அது தேவனுக்கு விருப்பம் இல்லாதுன்னு எனக்கு தெரியல. அதில் என்ன பாவம் இருக்குது அப்படி தான் நினச்சேன். ஆனால் தேவன் என்னை நொறுக்க சித்தமாகி என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை செய்யும் பொழுது இப்பொழுது என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒரு புதிய ஆவி உள்ளவனாக நான் மாறியிருக்கேன். ஒரு காலத்தில் மற்றவங்க கஷ்டப்பட்டால் அதை நான் கண்டுகொள்ள மாட்டேன். ஆனால் இப்போ அவங்கள விசாரிக்கணும். அமர்மையானவர்களே, அநேக நேரங்களில் நாம் ஒரு பாடுகளுக்குள்ளாக கடந்து போகும்போது நாம் பெறக்கூடிய அனுபவம் மற்றவருடைய கஷ்டங்களை உணரக்கூடிய ஒரு கூர்மையான உணர்வை, ஒரு அன்பை நமக்குள்ளே உண்டு பண்ணுது. எல்லாமே நமக்கு ஜெயமாக நடக்குன்னு வச்சுங்களேன். நான் சமீபத்தில் ஒரு இதை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நிறைய காரியங்களில் நான் தவறி விழுந்து ஓரளவு எந்திரிச்சிட்டேன். ஆனால் ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த காரியத்தில் நான் எப்படி தேர்வேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நீ விழுகாமையே எந்திரிச்சிட்டாயின்னா உன் மனநிலைமை எப்படி இருக்கும்? மற்றவங்களா அற்பமாக நினைப்ப, என்னால் ஜெயம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பெருமையில் நீ விழுந்து போயிடுவ. ஆனால் விழுந்து எழுந்திருக்கும்போது, அல்லது ஆண்டவரே உங்களுடைய இறக்கம் இல்லைன்னா என்னால் முடியாது அப்படிங்கிற உணர்வு இருக்கும்போது தான் நம்ம தாழ்மையில் தெரித்திருக்கோம். இல்லைனாக்கும் என்னால் முடியும், மற்றவங்களும் நினைப்பான், ஏன் அவங்களால முடியலை, நீங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அருமையானவர்களே, தேவன் நமக்கு கற்பிக்கிற பாடம் என்னென்னா, நாம் தேவனுடைய சாயலாய் மாறுவதற்கு தேவன் நம்மை உடைக்க விரும்புகிறார். நாமளோ மற்றவர்களை உடைக்க விரும்புகிறோம், நம்முடைய சாயலை காத்துக்கொள்வதற்கு. நாம் நம்முடைய வசதிகள் குறையக்கூடாது, உலகத்தில் எல்லாமே நாம் இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படி தான் நம்ம அடையன்னு விரும்புகிறோம். அதனால் மற்றவர்களுடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைமை நமக்கு கிடையாது. ஆனால் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாக சமமாக பரலோகத்தில் இருக்கும்போது அவர் எதை குறித்தும் கவலை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தேவ சாயல் என்ன அப்படின்னா, தனக்கானதே தேடாமல் பிறருக்கானையும் தேடக்கூடியதான ஒரு மனநிலைமை. அதுதான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே ஆட்டிடியூடு தான் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு தேவனை விரும்புகிறார். அதுதான் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய நிறுவனத்தில் 2வது அதிகாரத்தில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள். 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். போதும். இப்போ சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி ஒரு தாழ்மையின் கோலத்தை தரித்து கொண்டார். 4வது வசனத்தில் எழுதியிருக்கு, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இதுதான் கிறிஸ்துவனுடைய சாயல். என்னன்னா, அவர் தனக்கானதை நோக்கவில்லை. அப்படின்னா பிதாவுக்கு சமமாக இருக்கிற அந்த ஸ்தானத்தில் அவர் தேவனாகவே இருந்துட்டு போயிருக்கலாம். அதுக்கடுத்து பின்பகுதி 4 பின்பகுதி, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒன்று தனக்கானவையிலே அல்ல பிறனுக்கானவை நோக்கணும். இன்னொன்று உலகத்துக்குரியவைகளே அல்ல தேவனுக்குரியவைகளே தேடணும். தேவனுக்குரியவைகளை தேடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனுஷன் உலகத்தினால் வரக்கூடிய சந்தோஷம், பெருமை, வசதி எல்லாமே அவனுக்கு அற்பமாய் தோன்றும். பாருங்கள், இதில் அதுக்கடுத்து 2வது அதிகாரத்தில் 16, 17 வாசிப்போம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16. 1 யோவான் 2, 15, 16. 15 வாசிட்டோம், 16, 17 வாசிப்போம்.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்னுடைய பைபிளில் உள்ள ஃபுட் நோட்டை நான் வாசிக்கிறேன். சம் பீப்புள் திங்க் தட் வேர்ல்ட்லினஸ் இஸ் லிமிட்டட் டு எக்ஸ்டர்னல் பிஹேவியர். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகம் அப்படின்னு சொன்னால் அது வெளிப்படையாக செய்யக்கூடியதான அந்த கிரியைகளில் தான் அதை உலகம் இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. த பீப்புள் வி அசோசியேட் வித், எப்படிப்பட்ட மனிதர்களோடு கூட பழகுறோம், த பிளேசஸ் வி கோ, எப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்ம போகிறோம், த ஆக்டிவிட்டீஸ் வி என்ஜாய், எதெல்லாம் நம்ம செயல்களில் நம்ம சந்தோஷப்படுறோம், இதுதான் இந்த எக்ஸ்டர்னல் பிஹேவியர் தான் வேர்ல்டினஸ் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. வேர்ல்டினஸ் இஸ் ஆல்சோ இன்டர்னல் பிகாஸ் இட் பிகின்ஸ் இன் த ஹார்ட் அண்ட் இஸ் கேரக்டரைஸ்டு பை 3 ஆட்டிடியூட்ஸ். 3 விதமான மனோபாவங்கள்னால அது உள்ளானதுங்கிறதையும் வெளிப்படுத்து. அதுதான் இங்கே எழுதுறாரு 16வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ் 1, அதாவது மாம்சத்தின் இச்சை. அப்புறம் லஸ்ட் ஆஃப் த ஐஸ், கண்களின் இச்சை. 3வது போஸ்ட்ஃபுல் ப்ரைட் ஆஃப் லைஃப். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறதுல ஒரு பெருமை பாராட்டுறது, நமக்குள்ள வசதியில் பெருமை பாராட்டுறது, அழகில் பெருமை பாராட்டுறது, நம்முடைய பதவியில் பெருமை பாராட்டுறது, செல்வாக்கில், அதிகாரத்தில், சொத்தில், சுகத்தில், எல்லாத்துலேயுமே இந்த உலகத்தில் நம்ம பெருமை பாராட்டும் பொழுது அது உலகம், அது உலகத்தில் உண்டானதான் எழுதியிருக்கு. த போஸ்ட்ஃபுல் ப்ரைட் ஆஃப் லைஃப், இந்த ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தில் பெருமை பாராட்டக்கூடிய காரியம். இது எல்லாமே உலகத்தினால் உண்டானது. ஒரு தேவனை அறிந்த மனுஷன் அப்படி செய்யவே மாட்டான் அப்படிங்கிறாரு. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பிலிப்பியர் நிறுவத்தில் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எப்படி இருந்தார் நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் நிறுவம் 3வது அதிகாரம் 7லேருந்து வாசிக்கிறோம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பாருங்க, இந்த உலகத்தில் எதெல்லாம் லாபமாக இருக்கோ, பதவி லாபமாக இருக்கலாம், பணம் லாபமாக இருக்கலாம், சொத்து லாபமாக இருக்கலாம், அல்லது நமக்கு இருக்கக்கூடியதான வசதிகள், செல்வாக்குகள், இதெல்லாம் லாபம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். செல்வாக்கு பெருகும் பொழுது, வசதி பெருகும் பொழுது, பணம் பெரும்போது, சொத்து பெருகும்போது, பதவி உயர்வு வரும்போது, இதெல்லாம் லாபம்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அதையெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்து வாசிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த உலகத்தின் மேன்மை. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவுக்காக இது எல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன். தங்கம், பணம், நகை குப்பை, படிப்பு, பதவி குப்பை, செல்வாக்கு குப்பை, வசதி குப்பை, உலக இன்பங்கள், நான் விரும்பினதையெல்லாம் அனுபவிக்கக்கூடியதான ஒரு அந்த ஸ்தானத்துக்கு நான் வந்துட்டேன். எது வேணாலும் நான் கேட்குறது எல்லாம் கிடைக்கும், எல்லாம் குப்பை. எதுக்கு கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவுக்கு, இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவாடக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அதோட கம்பேர் பண்ணும்போது எல்லாம் குப்பை. அது கவுண்ட் இட் ஆல் ரபிஷ். இயேசு எல்லாவற்றிலும் மேலானவர். இப்போ நம்ம அப்படி நினைக்கிறோமா? பாருங்கள், சில நேரங்களில் நம்ம பெற்றோரை நான் பார்த்துருக்குறேன், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து அதிகமாக அக்கறை செலுத்துகிறாங்க. நல்ல கல்வி நிலையங்களில் சேர்க்கணும், நல்ல உயர்ந்த கல்வி கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவழிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லது தான். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலமே நினைக்கிறாங்க, நல்லது தான். ஆனால் ஒருவேளை அவர்கள் அப்படி நல்ல படிப்பு படிப்பதற்கோ, நல்ல வேலைக்கு போகிறதுக்கோ, நல்ல சம்பாத்தியத்துக்கு அல்லது நல்ல எதிர்காலம் அமைகிறதுக்காக கிறிஸ்து இயேசுவை நாம் விட்டு நம்ம தூரம் போக வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னால், இங்கே தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுறோமா, அல்லது ரெண்டாவதை முன்னாடி வச்சுட்டு மூணாவதை பின்னாடி கொண்டு போயிடுறோமான்றது நமக்கு ஒரு செக் பாயிண்ட். அநேக பெற்றோரை நான் பார்க்குறேன், இந்த பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். ஒரு சிலர் நினைக்கிறாங்க, இந்த வயசில் சம்பாதிக்காமல் எப்படி சம்பாதிக்கிறது? அதனால் தூர தேசத்துக்கு போகிறதோ, பெரிய வேலைகளுக்கு போகிறதோ நல்லது தான். ஆனால் அங்கே சர்ச் இருக்குதா? அங்கே நான் பெற்ற ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள முடியுமா? நான் சோதிக்கப்படும் போது நான் வீழ்ச்சி அடையாதபடிக்கு நான் நிலைத்திருக்க முடியுமா? அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவங்க தேவனுடைய சாயலாக மாறுவாங்களா, இல்லை உலகத்துக்குள்ளே போய் பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவாங்களா, பேக்ஸ்லிடன்? அதை யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி எப்போதுமே எப்படின்னாக்கும் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய வசதி, அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய சுகம், அவங்களுடைய பேர், அவருடைய அந்தஸ்து, இப்படியே தான் நினைக்கிறோம். இது எல்லாமே உலகம். அதான் இங்கே எழுதியிருக்கு.
த ப்ரைட், போஸ்ட்ஃபுல் ப்ரைட் ஆஃப் லைஃப். இந்த உலகத்தில் எதையெல்லாம் குறித்து உலக ஜனங்கள் பெருமை பாராட்டுகிறார்களோ அது எல்லாமே உலகத்தினால் உண்டானது. ஜனங்கள் வந்து பதவியை குறித்து பெருமை பாராட்டுறாங்க, வசதியை குறித்து பெருமை பாராட்டுறாங்க. இன்றைக்கி வந்து தங்கம் நிறைய நகை வச்சுருந்தா பெருமை பாராட்டுறாங்க. வீடு, காரு, பங்களா, சொத்து, பிளாட்டு, பதவி எல்லாமே இந்த உலகத்தில் உள்ளவங்க பெருமை பாராட்டக்கூடிய இதுதான். இன்றைக்கி விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவங்களும் நாமளும் இதில் தான் பெருமை பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நாம் உலகத்தினால உலகத்தாராக தானே இருக்கிறோம். நம்ம வந்து வெளியில் வந்து நம்ம கிறிஸ்தவர்னு சொல்லலாம், பைபிள் எடுத்துகிட்டு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், நமக்கு எல்லாமே தெரியும், இந்த சத்தியம் புதுசு கிடையாது. ஆனால் ஒரு உலகத்திலும் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால், உலகத்தில் உள்ளவைகள் அதில் அன்பு கூர்ந்தா அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. தேவன் எவ்வளோ தெளிவாக இருக்கு சொல்லியிருப்பாருங்க. தெளிவாக சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா கொஞ்சம் பார்க்கலாமே. நான் சொல்லியிருக்கேன், ஒரு பிள்ளைகிட்ட ஒருத்தர் கேட்டாரா, நீ இந்த உலகத்தில் அந்த ஐஸ்வர்யான் லாசர் ஓமையை சொல்லிட்டு வந்து நீ எப்படி இருக்க விரும்புகிற அப்படின்னு கேட்டாப்பிலையா. இந்த உலகத்தில் நான் வந்து ஐஸ்வர்யானை போல் இருக்க விரும்புகிறேன், பரலோகத்தில் லாசரை போல் இருக்க விரும்புகிறேன். ரொம்ப கெட்டிக்காரத்தனமான பதில். ஆனால் தேவன் என்ன சொல்லுவார், இட் இஸ் நாட் பாசிபிள். ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க, உங்களுடைய வருகையில் என்னுடைய பிள்ளையில் ஒருத்தன் வலது பக்கத்துலையும் ஒருத்தன் இடது பக்கத்துலையும் இருக்கணும். ஆண்டவர் கேட்டார், நான் படுகிற பாடும் நான் பருகிற கிண்ணத்துலையும் பாடுகள் நீ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். முடியும். நாங்கள் அப்படியே முடிஞ்சாலும் அது என் கையில் இல்லைன்னு சொல்லிட்டார் அவர். அருமையானவர்களே, நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு கூழும் வேணும் மீசையும் வேணும்னு நினைக்கிறோம். ஒன்று இது இல்லை, அது உலகம் இல்லைன்னா தேவன். அநேக நேரங்களில் நம்ம காம்ப்ரமைசர்ஸாக தான் இருக்கிறோம். தேவனை விரும்புகிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன். வி லைக் காம்ப்ரமைசிங். ரோமர் 12 நம்ம தெளிவாக வாசிக்கிறோம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதுங்க. தேவன் நம்மளை உலகத்திலிருந்து வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். எக்லீஷியா அப்படிங்கிற அந்த வார்த்தை சபையில் சேர்க்கப்பட்டவங்க யாருன்னா அவர் உலகத்திலிருந்து வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தார் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் உலகத்தையே சிந்திக்கிறோம், உலகத்தையே தேடுகிறோம், உலகத்தில் உள்ளவைகள்லேயே பெருமை பாராட்டுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுறோம். ஆனால் நம்ம வந்து சபைக்கு வந்துக்கிட்டு நம்ம கிறிஸ்தவன் நினச்சிக்கிறோம்னு சொன்னால் அதை நம்மளே ஏமாற்றிக்கிறது தானே. தேவனுடைய பிள்ளைகள் அப்போ சம்பாதிக்கக்கூடாதா, சேர்க்கக்கூடாதா? தாராளமாக சம்பாதிக்கலாம், சேர்க்கலாம். நேர்மையான வழியில் சம்பாதிங்க, சேருங்க, தப்பு கிடையாது. ஆனால் உன் ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது உன் இருதயத்தை அதில் வச்சிடாத. அது பாதிக்கப்படும் போது உன்னுடைய சமாதானம் பாதிக்கப்படக்கூடாது, உன் ரட்சிப்பு பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் அருமையானவர்களே ஒரு செக்கிங் பாயிண்ட். என்னென்னா, நாம் வந்து அந்த பொருள் விருத்தி ஆகும்போது நம்முடைய இருதயத்தை அதில் வச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஈசாக்கு கிட்ட தேவன் வச்ச டெஸ்ட் என்ன? பால்குடி மறந்த நாளில் பிள்ளைக்கு பெரிய விருந்து பண்ணால் எழுதியிருக்கு. உலகத்தில் யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வசதியாக இருந்ததுனால எதுக்கெடுத்தாலும், இப்போ பாருங்கள், நிறைய பேர் வசதி உள்ளவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் ஒரு ட்ரீட் வைப்பாங்க, ஒரு பார்ட்டி வைப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த சந்தோஷத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க ரெட்டிப்பான சந்தோஷம். எல்லோரும் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கோம், வாங்க எல்லாரும் வந்து பாருங்க, எல்லாரும் பார்த்துட்டு வந்து வெரி குட், அது நல்லா இருக்கே, எவ்வளோ இருக்கு, அருமையாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அவர்களுக்குள்ளே உள்ள சந்தோஷம் ரெட்டிப்பாகுது. ஏதாவது ஒரு வண்டியை ஓரத்தில் போகும்போது அந்த காம்பவுண்ட் சோரத்தில் அப்படின்னு இடிச்சுட்டு போயிடுறாங்க. அல்லது ஏதாவது ஒரு பகுதி சின்ன டேமேஜ் ஆகிடுது, அப்படியே வலிக்குதா இருதயம். அப்படின்னா நம்ம எங்கே வச்சிட்டோம்? இருதயத்தை அது மேலே வச்சிட்டோம். பவுல் என்ன சொல்கிறாரு, நான் இந்த பூமியில் எதெல்லாம் எனக்கு லாபம்னு நினச்சனோ, எனக்கு லாபம், இன்பம், வசதி, சந்தோஷம் நினச்சனோ, அது போகும் பொழுதும் நான் வந்து அதெல்லாம் குப்பையை குறித்து யாராவது வருத்தப்படுவோமா? ஒரு குப்பை நிறைய சேஞ்சனா கொட்டிட்டு வந்துடுவோம். குப்பை நிறையா இருக்குது அப்படின்றதுல யாருமே சந்தோஷப்பட மாட்டோம். அப்போ அவர் பணம் அல்லது சொத்து அல்லது இந்த பூமியில் எதையெல்லாம் அவர் வந்து அவருடைய குலங்கோத்திரத்தை குறித்து பெருமை பாராட்டினார். நான் பெஞ்சமின் கோத்திரத்தான் அப்படின்னு சொன்னார். நான் யூதனுக்கு யூதன், எபிரேயனுக்கு எபிரேயன், கமாலியாலியின் பாதத்தில் நான் வந்து கல்வி கற்றவன். அவர் படிப்பில் ஒரு பெருமை, அவருடைய பிறந்த குலத்தில் கோத்திரத்தில் ஒரு பெருமை, அவருடைய கல்வியை குறித்து ஒரு பெருமை, எல்லாமே அவருக்குள்ள இருந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவு வந்த உடனே இதெல்லாம் குப்பைன்னு தூக்கி போட்டு, ஒன்றத்துக்கு உதவாதன்னு தூக்கி போட்டு, இயேசுவே நீர் மாத்திரம் எனக்கு போதுன்னு சொன்னார். நான் முன்பு ஒரு நாளில் ஒரு கதை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அறிந்த ஒரு கதை.
ஒரு பிள்ளை இல்லாத ஒரு மனுஷன் தன்னுடைய தம்பியை சொந்த பிள்ளை போல் வளர்க்குறான். அப்பா அம்மா இல்லை, அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, பிள்ளையை போல் கல்யாணம் பண்ணுறாங்க. அவருக்கு பிள்ளையே கிடையாது, கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளை இல்லை. தன்னுடைய தம்பியை சொந்த பிள்ளையை போல் வளர்க்குறார். அவருக்கு கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ். இவர் வந்து ஊர் உலகத்தில் பெரிய சேவை செஞ்சு எல்லாருக்கும் பொது சேவை, பொது தொண்டு செஞ்சு அதில் ஒரு சந்தோஷம், நிறைய பணம் காசெல்லாம் அவர் செலவழிக்கிறார். கல்யாணம் பண்ணி வந்த அவருடைய தம்பியினுடைய மனைவி, இவருக்கு பிள்ளை இல்லை, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவார் போல இருக்குது. நம்ம இவரோட இருந்தோம்னா ஓட்டாண்டி வாங்க வேண்டியது தான். நமக்கு பிள்ளை ஊட்டி இருக்குது, அதனால் நாம் வந்து தனியாக போயிடுவோம், நமக்குள்ளே சொத்தை வாங்குங்க, எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிட்டு போயிடுவார் போல இருக்குது அப்படின்ட்டு அவள் வந்து ஐடியா கொடுத்துட்டா. உடனே அவன் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க முடியலை. தகப்பனை போல இருந்து தன்னை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சதான தன்னுடைய சகோதரன்ட்ட போய் என் பங்கை பிரித்து தாங்க, நான் தனியாக போகணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவனுக்கு பிள்ளை இல்லை, இவன் தான் பிள்ளை மாதிரிக்க. அவன் மனைவிட்ட போய் சொல்கிறான். மனைவியும் 2 பேரும் ரொம்ப துக்கப்படுறாங்க. நம்ம பிள்ளை மாதிரி வளர்த்தோமே, நமக்கு வேறு யார் இருக்கா, ஏன் இவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு 2 பேரும் வருத்தப்படுறாங்க. அவனுடைய அழுத்தம் காரணமாக ஒரு நாள் வந்துச்சு, சரி நான் வந்து 2 பங்காக பிரித்து வச்சிடறப்பா, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள வேலையாட்கள்கிட்டெல்லாம் சொல்லி என்னென்ன இருக்கோ வீட்டில் உள்ள அண்டா குண்டா சொத்து பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பக்கம் வைக்க சொல்லிடுவான். வச்சுட்டு இவன் ஒரு சேரை போட்டு தனியாக அங்கிட்டு உட்காந்துக்கிடுவான். உட்காந்துட்டு அந்த தம்பிகிட்ட சொல்லி, ஊரில் பெரிய மனுஷங்களாம் உட்காந்துருக்காங்க, சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு, எப்பா 2 பக்கம் வச்சுட்டப்பா, உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு. அவனுக்கு குழப்பம், என்னடா ஒரு பங்கு தானே இருக்குது, 2 பங்கு இங்கே இருக்குது, ஒன்றா வச்சுட்டு 2 பங்கில் வச்சுட்டேன்னா என்னது அப்படின்ட்டு அவர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லோரும் கேட்குறாங்க, என்னப்பா ஒரு பங்கா தானேப்பா வச்சுருக்க, பிரித்து 2 பங்கா வை அப்படி. இல்லை நான் 2 பங்கா வச்சுட்டேன், அவனுக்கு எது வேணுமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப நேரம் சொன்னோன்னே அவனுக்கு ஒன்றுமே புரியலை. கடைசியில் அப்போ தான் அவன் யோசிக்கிறான், எல்லா சொத்தையும் ஒரு பங்கா வச்சுட்டான். எல்லாம் வீடு உள்ளது பத்திரம் சொத்து அண்டா குண்டா எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அவன் சேரை போட்டு தனியாக உட்காந்தான்ல, அவன் இன்னொரு பங்கு, உனக்கு அது வேணா நீ அதை எடுத்துக்க, நான் வேணா என்ன எடுத்துக்க, சொத்து தான் உனக்கு முக்கியம்னா நான் வச்சுட்டேன் எடுத்துக்க அப்படின்ட்டான். ஆல் ஆபிரகாம் சொன்னது போல், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், உனக்கு எது முக்கியமோ நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னார்ல, இளைப்பாறுதலோடு சொன்னார்ல. ஆதியாகமம் 13 வாசிக்கிறோம். லோத்து வந்து செழிப்பான பகுதியை பார்த்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் தேவன் யாரோட கூட இருந்தார்னா, வனாந்தரமாக ஒன்றும் பாலைவனம் மாதிரி உள்ள இடம் தான் லெஃப்ட் அவுட்டு. அவர் தான் அண்ணன் தானே எடுத்துக்கிட்டு சொல்லிட்டாரு, அவர் எடுத்துக்கிட்டார், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தேவன் வந்து அவர் போன உடனே, ஆதியாகமம் 13 படித்து பாருங்கள், அவர் போன உடனே தேவன் வந்து ஆபிரகாமுக்கு பக்கத்தில் நின்று, இதோ உனக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான இந்த இது எல்லாமே வந்து உனக்கு தான், உன் கண் ஏறிட்டு பார். 13ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்கள், அதில் அதுக்கு அடுத்த வசனம் பின்னாடி பாருங்க. அது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 14ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அப்போ அது வரைக்கும் கர்த்தர் எங்கே இருந்தார், அவர் சைலண்ட்டாக இருக்கார். 2 பேரில் யார் என்ன செய்கிறாங்கன்னு. இவர் என்ன சொல்கிறாரு, அப்போ உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கப்பான்ட்டார். அவர் செழிப்பான பகுதியை பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டார். அது வரைக்கும் தேவன் பேசவே இல்லை. தேவன் நீதிமான்களோடு இருக்கிறாரு. அப்போ பொருளை அல்லது செழிப்பான பகுதியை பின்பற்றி போகிறனோடு தேவன் இல்லை. அவன் வறண்ட ஒன்றுமில்லாத உதவாக்கரையான ஒரு பாலைவனமான நிலைமையில் அவன் போய் நல்ல வீட்டில் குடியிருந்தான். அந்த பட்டணத்தை அழிக்க வரும்போது அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறான், இருந்து தான் அவன் வந்து உள்ளே கூப்பிட்றான், தேவதூரெலாம் உள்ளே வாங்கிட்டு. ஆனால் ஆபிரகாமோ அவர்களை அழிக்க வர்றவங்கெல்லாம் வனாந்தரத்தில் கூடாராம், பாலைவனம். அவர் வந்து கூடாரத்தில் குடியிருக்கிறார். வந்து கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில் இழைப்பாருங்கிறார், ஏன்னா அவருக்கு உள்ள கூடாரம் தான். ஸோ பட் காட் வாஸ் வித் தட் புவர் மேன். அந்த இதில் தேவன் கூட இருந்தார். பின்னாடி வாசிக்கிறோம், என்னுடைய ஆபிரகாம் வந்து பெரிய சீமானாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ இவனுடைய மூளை அறிவின்படி பார்த்தீங்கன்னா சோதோம் கொமோரா பட்டணம் தான் செழிப்பான பகுதின்னு போனான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தபடினால வனாந்தரமான பகுதி இப்பொழுது செழிப்பான பகுதியாக தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கோ, அவன் பெரிய சீமானாக மாற்றிட்டார். அந்த எலியேசர் பெண்கொள்ள போகும்போது சொல்கிறார், என்னுடைய எஜமான் வந்து பெரிய சீமானாக இருக்கிறார். இன்னும் அருமையானவர்களே, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்தால் we have everything. If God is with us, we have everything. If God is not with us, என்னெல்லாம் நமக்கு இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனமே கிடையாது.
ஸோ இந்த அறிவு, தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்காது. சர்வ வல்லவரை பற்றிய அறிவே அறிவு. அதைத்தான் பவுல் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன சொல்கிறார் இதில் பிலிப்பியர் 3 பின்னாடி என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எது எல்லாம் பூமியில் நான் லாபம்னு இதுவரைக்கும் நினச்சிருந்தனோ அது எல்லாமே இப்போ குப்பைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த பூமியில் நம்ம வந்து ஆத்ம ரட்சிப்பு தான் பிரதானமானது. ஆனால் உலக பிரகாரமான சொத்தும் வேலையும் பதவியும் படிப்பும் நமக்கு பெருசாக தெரியுது. கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு அதை நாடி தேவனை விட்டு ஓடுறோம். ஆனால் இந்த பவுல் வந்து தேவனை அறிந்து கொண்ட பின்னாடி, பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்போது இது எல்லாம் இப்பொழுது அவருடைய பார்வைக்கு குப்பையாக தெரிகிறது. பரலோகத்தில் தங்கமெல்லாம் வீதியில் இருக்குது, வீதியெல்லாம் தங்கம்னு வாசிக்கிறோம். வீதியெல்லாம் தங்கம்ங்கிற நினைக்கக்கூடியதான அந்த மனுஷன் தங்கமெல்லாம் மண்ணு போல் அவனுக்கு. இப்போ பரலோகத்தில் தங்கமெல்லாம் மண்ணு போல், வீதியில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கிற மண்ணு போல். அப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழும் பொழுது தங்கம் வந்து ரொம்ப விலையேறப்பட்டதாக ஒரு மனுஷன் நினச்சா அது குறித்து பெருமை பாராட்டினான். என்கிட்ட இவ்வளோ தங்கம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது என் பேங்க்கில், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, உனக்கு வீடு இருக்குது, காடு இருக்குதுன்னு நினைக்கிறவன் பரலோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் அங்கே குப்பை. வீதியெல்லாம் தங்கம்னா நீங்கள் 100 பவுன் வச்சுருந்தாலும் என்னது? வீதியெல்லாம் தங்கம்னா அது 100 பவுனை வச்சு நீங்கள் எவ்வளவு, ஒரு 2 அடி தூரத்துக்கு கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, ரோடு ஓட முடியாது. அப்போ அங்கே வந்து இந்த தங்கத்துக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். சில பக்கங்களில் இடத்துக்கு வந்து ரொம்ப வேல்யூ இருக்கும், இடம் கட்டடங்களுக்கு. ஆனால் அடிக்கடி அங்கே வந்து பூமி எதிர்ச்சியோ அல்லது வந்து கீழே தண்ணி மட்டம் கீழே போயிடுச்சு, குடிக்க தண்ணி இல்லைனாலும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னாக்கும் விலையேறப்பட்ட கட்டடங்களும் இடமும் வந்து இப்போ வந்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு காலத்தில் எங்கள் ஊர்லலாம் ரொம்ப அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பஞ்சம் வந்த நாட்களில் ஒரு இடத்தையெல்லாம் வந்து இது ஆட்டுத்தலைக்கு வாங்கினது, இது கறிக்கு வாங்கினதுபாங்க. ஏன் அந்த பயிற்றங்குள் சொன்னான்ல, ஒருவேளை பயிற்றங்குளுக்கு என் சேஷபுத்திர பாகத்தையே எடுத்துக்கன்னு சொன்னான். எப்படி சொன்னான் அப்படின்னா, அந்த நேரத்தில் அவனுக்கு இருந்ததான பசியில் இதெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு நினச்சிட்டான். பின்னாடி அவன் வந்து ரியலைஸ் பண்ணான். இப்படி தான் அருமையானவர்களே, நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து சில வங்கிகள், ஒரு பெரிய நாட்டில் அமெரிக்காவில் நினைக்கிறேன், இப்போ பேங்க்கில் லோன் வாங்கி நீங்கள் வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, பேங்க்கில் லோன் வாங்கி நீங்கள் 50 லட்சம் வாங்கி இப்போ ஒரு வீட்டை கட்டிட்டீங்க. அது இன்றைக்கி கிட்டத்தட்ட 60 லட்சம், 1 லட்சம், 1 கோடி பெறும். அவனும் லோன் கொடுக்குறான், நீங்கள் வந்து இவ்வளவு லோன் கொடுக்க வீட்டை கட்டிக்கிட்டு கட்டி முடிச்சிட்டிங்க. அந்த ஏரியாவில் பூமி எதிர்ச்சி. இன்றைக்கி இந்தோனேசியாவில் வந்து 7.6 மேக்னிடியூடில் வந்து பெரிய பூமி எதிர்ச்சி. அப்படி வந்து அடிக்கடி பூமி எதிர்ச்சி வர இடங்கள்லாம் இருக்குது. ஒருவேளை அந்த பகுதியில் பின்னாடி என்னென்னா பூமி எதிர்ச்சி அல்லது தண்ணி கிடையாது அல்லது இயற்கையின் சீற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய பகுதினா இருக்கிறவங்க கூட விற்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பங்குச்சந்தையில் போடுவாங்க, இன்றைக்கி ஒரே நாளில் இத்தனை லட்சம் கோடி அவுட்டுமா. அந்த இவ்வளவு ஷேர் மார்க்கெட் வச்சுருக்கேன்லாம் தலையில் கை வச்சுட்டு ஐயோன்னு அழுவான். உங்களுக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா நமக்கு ஷேரும் கிடையாது, மார்க்கெட்டும் தெரியாது. அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஏறிக்கிட்டு போகும்போது சந்தோஷமாக இருப்பான், அப்படியே வெறி பிடிச்ச மாதிரிக்க. அது இறங்கும்போது அப்படியே மதியம் இழந்தது மாதிரி இருப்பான். ஸோ நாம் இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பார்வையில் மேன்மையாக இருக்கிறாரா, தேவன் பேரில் உள்ள அன்பு மேன்மையாக இருக்கா, அல்லது உலகம் நமக்கு மேன்மையாக தெரியுதா? செக் பண்ணி பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் வந்து அவங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுல அதிக கவனம் செலுத்தி அதில் சந்தோஷப்படுறோமா, அல்லது அந்த பிள்ளைகளுக்காக நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், நான் பிள்ளைகளுக்கு வந்து இவ்வளவு பணம் வச்சுருக்கேன், நகை வச்சுருக்கேன், வீடு வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், இதில் சந்தோஷப்படுறோமா? நம்ம செக் பண்ணி பார்ப்பாரு மாணவர்களே. ஒரு உலகத்தில் அன்பு இருந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அறியின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பைன்னு நினைக்கிறேன். இதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி. நேர்மையான வழியில் சம்பாதிங்க, நேர்மையான வழியில் தேவையானதுக்கு செலவழிங்க, மிச்சத்தை சேர்த்து வைங்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்கள் இருதயத்தை அதன் மேலே வச்சிடாதீங்க. பணம் இருக்குங்கிறதுல பெருமை அடைஞ்சிடாதீங்க. பணம் இருக்குது, சொத்து இருக்குது, நகை இருக்குது, இதுகளில் பதவி இருக்குது, மேன்மை பாராட்டாங்க. பாருங்கள், நேற்று பாருங்கள், நம்மெல்லாம் வந்து நிறைய அமெரிக்கா வேலைன்னா சந்தோஷப்படுறாங்க. நேற்று பேப்பரில் போட்டிருக்கான், 1ஆம் தேதி ஏப்ரல் காலையில் உலகமெங்கும் உள்ள ஆரக்கிள் கம்பெனியில் நம்ம ஜாக்குடைய கடைசி பையன் கூட அதில் தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன், சுனில் போனான். 30,000 பேர் காலையில் வேலைக்கு போயிருக்காங்க, உள்ளே விடலை. யூ ஆர் லைட் ஆஃப், உன்னை வந்து வேலை காலி போன்ட்டான். நம்ம இந்தியாவில் மட்டும் 12,000 பேர்
ஒரே நாளில் 12,000 பேர் ஏப்ரல் 1 வேலைக்கு போகிறாங்க, உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். அவங்களுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட்னா அதுக்கு இத்தனை மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும், இப்படி என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. அதில் ஒன்றுமே கிடையாது. காலையில் போனோன்னு உனக்கு வேலை இல்லை, அவ்வளோதான், கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு நீ வேலை இல்லை போ, உனக்கு அனுப்பிச்சாச்சுன்ட்டான். அவங்க நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி ஐடி கம்பெனின்னு எவ்வளோ பெருமை பாராட்டுறோம். சில பேருக்கு வயிற்றில் புளிய கிடைக்குது. ஏன்னா இனி அடுத்து ஒரு இது பண்ண போகிறோங்கிறான் அதே கம்பெனியில். இது மாதிரி திடீர்னு வரும்போது எதையெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டுறாங்களோ பாருங்கள். ஐடி கம்பெனியில் சம்பளம்லாம் பயங்கரமான சம்பளங்கள். வருஷத்துக்கு 20 லட்சம் 30 லட்சம் 1 கோடி 2 கோடி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த ஒரு கம்பெனியுடைய இதுக்கெல்லாம் 6,500 கோடி நாங்கள் அவருக்கு சம்பளம் வருஷத்துக்கு. இப்போ ஒரே நாளில் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்முடைய இருதயம் தேவன் பேரில் இருந்தால், கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம், இது போனால் போட்டோம், நீங்கள் இருக்கீங்க எனக்கு போதும் அப்படின்னா, தேவனே நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீங்கள் இருந்தீங்கன்னாக்க நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானம் பூமி உம்முடையது, வேலை போனா என்ன, சொத்து போனா என்ன, அல்லது கம்பெனியை தான் மூடினா என்ன, ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு இருக்கலாம். ஆனால் நம்ம அதன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம்னா ஐயோ அவ்வளோதான், மென்டல் ஆகிடுவாங்க. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு, தேவன் பேரில் வைக்கக்கூடிய அன்பு, இதற்கு நமக்கு முதன்மையாக இருந்துச்சுன்னு சொன்னோமா ஒரு காலம் நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கையை வாஞ்சிப்போம். பவுல் அதை வாஞ்சித்தார். அதனால தான் அவர் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். நிறைவாக இருக்கவும் குறைவாக இருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன், எந்த சூழ்நிலையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேனார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் உள்ள மேன்மை. தேவன் நம் கண்களை திறந்தல்வாராக. ஒரு காலம் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறவே வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அறிவு தான் நமக்கு மேன்மையாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படி தான். நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போதும் இதெல்லாம் நமக்கு தேவை தான். சம்பாதிக்கலாம், வேலை படிக்கலாம், வேலைக்கு வாங்கலாம், எல்லாம் ஓகே. நீங்கள் எதிர்பார்க்குற படிப்பு கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கு கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜில் படிக்க முடியல, அல்ல எதிர்பார்க்குற வேலை கிடைக்கல, டோன்ட் வரி. தேவன் எனக்கு ஒரு நலமான ஈவு வச்சுருப்பார். எனக்கு எது நல்லதுன்னு அவருக்கு தெரியும். எனக்கு பிரதானமாக நித்திய வாழ்க்கையும் ஆத்தும ரட்சிப்பையும் குறித்து அவர் அக்கறையோடு கூட செயல்படுகிறார். அதனால இந்த உலக பிரகாரமான காரியங்களில் குறை வந்துச்சுன்னா பரவாயில்ல, இது இல்லைன்னா இன்னொன்று, இந்த கம்பெனியில் இன்னொரு கம்பெனி, இந்த வேலையில இன்னொரு வேலை, இந்த வழியில் எனக்கு வருமானம் கிடைக்க நான் பிழைச்சிக்கலான்னு நினைக்கிறேன், முடியல, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் இன்னொரு வழியை எனக்கு தரும். ஏன்னா காட் இஸ் வித் மீ. அன்பு தகப்பன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக என்னை கைவிடவே மாட்டார். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மேன்மையை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு உலகம்டா, படிப்புடா, வேலைடா, கம்பெனிடா அப்படி சொல்லாதீங்க. முதல்ல தேவனை அறிகிற அறிவு முக்கியம். நீ தேவனை மாத்திரம் அறிந்து கொள், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் நம் கண்களை திறந்து வருவாராக. ஆமென்.